வணக்கமோ நமச்சிவாய. நாம் இந்த சுந்தரகாண்டத்தின் தொடர்ச்சியை பார்ப்போமா? இவர் அந்த வாலில் இருந்த தீ என்ன பண்ணார், அந்த ஊர் ஃபுல்லாக லங்காபுரி ஃபுல்லாக பற்ற வச்சுட்டாரு. அப்புறம் கடலில் போய் விழுந்தார். விழுந்தவுடனே தீ அணைஞ்சிடுச்சு. வாளுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் லங்காபுரியே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம்னா, நம்ம வரம்பு மீறி விளையாட்டோமா, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஊரே எரியுதே, அப்போ அந்த அம்மா சீதை இருந்த இடத்துக்கும் நான் போயிருக்குமோ அப்படின்னு மனசில் ஒரு நிமிஷம் தோறினவுடனே அவர் பயந்து போய் சீதை இருந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போனவுடனே அவளோ மங்களமூர்த்தியாக ஆழ்ந்து ராமதியானத்தில் இருந்தாள். அவள் ராமநாமம் சென்று கொண்டிருந்தாள். ராமஜெயம் என்று ஆஞ்சநேயன் ஓலமிட்டான். தன்னை மீட்டெடுக்க வந்தவன் இறைவன் அதிவிரைவில் வர வேண்டும் என்று அவள் சுருங்கச் சொல்லி முடித்தாள். ஹனுமன் விழுந்து வணங்கினான். தன் அன்னையின் ஆசையை பெற்றான். அரிஷ்டம் என்னும் குன்றின் மீது ஏறி வடதிசையை நோக்கி வானத்தில் பாய்ந்தான். சிறிது நேரத்தில் மகேந்திர மலை அவன் காட்சிக்கு வந்தது. அதை பார்த்ததும் அவன் ஆனந்த ஆரவாரத்தை எழுப்பினான். தென் திசையிலிருந்து வானவெளியில் மாருதி பறந்து வருவதை அவனுடைய கூட்டாளிகள் கவனித்தார்கள். அவன் வெற்றி வீரனாக திரும்பி வருகிறான் என்று அவர்கள் உறுதி காட்டினார்கள். பிரகாசம் வாய்ந்த முகவிலாசத்துடன் அவன் நிலத்தில் இறங்கினான். ஆரவாரமான பாடல்களும் நிகழ்வாயின. தான் சீதா பிராட்டியை கண்டுபிடித்தாயிற்று என வந்தவன் கூறினான். அவள் தூய்மைக்கு உறைவிடம் ராமனிடம் மீண்டும் யோகம் பூண அவள் தவித்து கொண்டிருக்கிறாள். விவரங்கள் யாவையும் அறிந்து கொள்ள அவளுற்றிருந்த தன் கூட்டத்தாருக்கு நிகழ்ந்த யாவையும் அவன் விரிவாக எடுத்து கூறலானான். அப்போதே இளவரசனாகிய அங்கதன் தனக்கு தோன்றிய கருத்து ஒன்றை மற்றவளுக்கு தெரிவித்தான். மாருதி சீதையை கண்டுபிடித்ததும் செயலில் ஈடுபடுவதற்கான முன்னேற்பாடுகளை முடித்து வந்திருப்பதும் பாராட்டத்தக்க செயல்களாகும். இப்போது உடனடியாக அவர்கள் அனைவரும் லங்காபுரிக்கு பறந்து சென்று அதை ஆண்டு வந்த அரக்கவேந்தனை அழித்து ஒழித்துவிட்டு சீதையை மீட்டெடுத்து ராமனிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பதே உசிதம் என அவன் கருதினான். சீதையை கண்டுபிடித்த செய்தியை தெரிவிப்பதை விட அம்மாதரசியை மீட்டெடுத்து வந்து அவள் மணாளிடம் ஒப்படைப்பதே சிறந்த செயல் என்று கூறினான். அக்கூட்டத்தில் வயதுமிக்க மூத்தவன் ஜாம்பவான் தனது கருத்தையும் அவன் தெரிவித்தான். ராமனையும் சுக்ரீவனையும் நெடுநாள் ஆவலில் ஈடுபட்டிருக்க முடிய விடலாகாது. ஆஞ்சநேயன் சாதித்தது அற்புத செயலாகும். அதனால் அச்செயலை எங்கனம் சாதிப்பது என்பதை வேந்தர்களாகி அவர்கள் இருவரும் முடிவு கட்டட்டும். இக்கூற்றை ஏனைய எல்லோரும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டனர். குரங்கு கூட்டம் இப்போது குஷியாக கிஷ்கிந்தையை நோக்கி பறந்து செல்லலாயிற்று. ததிமுகன் என்பவன் சுக்கரனுடைய சிற்றப்பா. மதிவனத்துக்கு அவன் அதிபதி. அவ்வனத்தை அவன் நன்கு பாதுகாத்து வந்தான். இதன் தொடர்ச்சியை நாளை மீண்டும் நாம் கேட்போம். வணக்கம்.